KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். மஞ்சரி எவிக்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சரி எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா அன்ஃபேர் தான். டாப் 5 ஓட டிசர்வ்டு கேண்டிடேட். அவங்க வந்து வின் பண்றாங்க பண்ணல அதெல்லாம் கிடையாது. பட் டாப் 5ல அவங்க இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவங்க டிடிஎஃப் ஓட அவங்களோட மிஸ்டேக்னால தான் அவங்க வெளில போவாங்கன்றத நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டுருந்தேன். சொன்னீங்க. அதுவும் என் ஜோஸ் என்னடா கூசு பசங்களா அது தெரியாம கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரயான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேங்க. 13 வாரம் யாரும் பண்ண முடியாத முத்துக்குமரனை எக்ஸ்போஸ நான் பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்கா வைக்கிறார். எங்கடா அந்த ட்விஸ்ட் நீ ட்விஸ்ட் ஹலோ பெட்ட போட்ட பாத்தீங்களா நடந்து வரும்போது புஷ்பானம் வந்துச்சா? யாரு வின்னர் சொல்லுங்க? ரயான். ரயான் நான் வந்து வாங்கிட்டு போங்க சார். அது நீங்க சொல்லி அவங்களுக்கு தெரியணும் சார், அவங்க சொல்லி உங்களுக்கு தெரியல சார். அந்த பிக் பாஸ் வீட்ல நிறைய எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கு அதனால இவங்களுக்கு பதில் இவங்கன்னு சொல்லுவோம். விஷால் பாத்தீங்களா, இந்த பக்கம் போட்டோ மட்டும் தான் மாறி, அந்த பக்கம் போட்டோ மாறிச்சார் பாத்தீங்களா? ஆல் போட்டோ 5 தான். ஆனா விஷாலுக்கு தெரியாத ஒரு ட்விஸ்ட் வீட்டுக்குள்ள வருது. சௌந்தர்யாவை அத்தனை கேமரா முன்னாடி கேவலப்படுத்த தெரிஞ்ச விஜய் விஷாலுக்கு, இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சொல்ல தெரிஞ்ச விஜய் விஷாலுக்கு, அதே விஷயத்த சௌந்தர்யா இதெல்லாம் உன்ன சொன்னமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க இருக்குது. என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதை வச்சு சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, அது சின்ன கண்டென்ட்டை வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல சத்யா அப்படி சொன்னாங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா. அப்ப இது விஜய் விஷால் கண்டென்ட்ல சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இந்த கேம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னும் போது, இந்த கேம் வந்து தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்களை நோக்கிதான் நகருதுன்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பிக் பாஸ் அப்படின்ற வீட்டுல விஜய் சேதுபதி சார் வராரு, வந்து வீட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு டாஸ்க் ரூமுக்கு போங்க, ஒரு சொப்பு சம்மா வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து டிவில முன்னாடி வைங்க அப்படின்னு வச்சு கேட்கிறாங்க. இவங்களுக்கு பதிலா இவங்க இருக்கலாம், இவங்களுக்கு பதிலா இவங்க இருக்கலாம், இவங்க இருந்தா இவங்க இருக்கலாம், இவங்க இல்லைன்னா இவங்க இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே போட்டு அதே பழைய அரைச்ச அரடபாவை போட்டு வாரம் இவரும் வன்மத்தை கொட்டுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க உணர முடியும். ஏதாவது கண்டென்ட்டை இவங்களை வச்சு எடுத்துடலாமோ அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அதனுடைய கஷ்டத்தை நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும். அப்படி நம்ம உணர்ந்த இருந்தும் தருவாயில் ஐயோ ரொம்ப ஓடாவது சண்டே. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சா? நடக்கும் போது ஒவ்வொருத்தங்க மைண்ட்ல உள்ள மொத்த வன்மத்தையும் இறங்கிட்டாங்க. இவங்க அவங்கள சொன்னா அவங்க இவங்கள சொல்லுவாங்க, இவங்க அவங்கள சொன்னா அவங்க இவங்கள சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுல அடிக்கடி நம்ம தலைவர் ஃபேட்மேன் ரவி வேற போட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க. அவருடைய மைண்ட் வைஸ், ஏய் நான் ஒரு வாரம் தான்டா வீட்டுக்குள்ள இருந்தேன், என்னடா என்ன ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பேசுறீங்க, இவ்வளவு தெரியும் உங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சாடா உள்ள வச்சுக்க, நான் உள்ள இருந்த எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்ட்ரா, வரேன்டா இதோ வரேன் அப்படின்ட்டு ஃபேமிலி டாஸ்க்ல இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம பொறுப்பு இருந்துதான் பார்க்கணும். அதாவது இந்த நேரத்துல இவங்க எல்லாரையும் உள்ள அமிச்சாலும் கொளுத்தி போட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்லையா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கேம் இஸ் ஓவர்ன்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள். ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நடந்துச்சு. ஒவ்வொருத்தங்களை பத்தி பேசினாங்க, கண்டென்ட் எல்லாம் போச்சு. அதோட பிரேக்ல ரயான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேங்க. 13 வாரம் யாரும் பண்ண முடியாத முத்துக்குமரனை எக்ஸ்போஸ நான் பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்கா வைக்கிறார். நல்ல விஷயம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆமா, சௌந்தர்யா எதை சொன்னாலும் பிலீவ் பண்ணுவாங்க. சௌந்தர்யா இன்னோசென்ட் கிட். இந்தியாவோட கேபிட்டல் சென்னைன்னு சொல்லும் போது பிலீவ் பண்ணலையா? அது இன்னசென்ஸ் கிடையாதுல்ல. இன்னசென்ஸ்மா பக்கத்துல இருக்கவங்க நம்ம உண்மையதான் சொல்றான்றது நம்புறாங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்க ஆளு கிடையாது. நான் சக மனிதனை நம்புவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு அன்பானவங்க அவங்க. எப்ப பார்த்தாலும் தவறாவே சவுண்ட புரிஞ்சுக்கிறது. நானு ஏற்கனவே நான் ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பண்ணல, கண்ணா பின்னான்னு கமெண்ட்ஸ்ல போட்டு என்ன ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க சௌந்தர்யா கேரக்டர் ஏன் எடுத்துக்கிற? சௌந்தர்யா கேரக்டர் ஏன் எடுத்துக்கிறப்ப? நான் எப்பவுமே இன்னசென்ட் தான். அந்த கேரக்டர் தான் நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லம்மா, இப்ப நீ சொன்னல நான் ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மாதான் இருக்கேன்,
ஆனா என்ன வருகிறாங்க அப்படின்றியே அதான் கேட்டேன். அப்போ நீங்களே நான் ஏதோ பண்றேன்றத சொல்றீங்களா? எனக்கு புரியல. இப்ப ஏதோ பண்றியா இல்லையாமா? நான் என்ன சார் பண்ணேன்? நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. இன்னும் நான் சொன்ன கண்டென்ட்டுக்கு உனக்கு அர்த்தமே புரியல. கமெண்ட்ல வரும். இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த வீடியோ பாருங்க, போட்டு நான் இவ்ளோ வெள்ளந்தியா, இவ்ளோ அப்பாவியா இருக்கேன். என்ன போட்டு ஏன் செய்றீங்க? ஓகே, ஆனா இப்ப நம்ம பாவியா கண்டென்ட்குள்ள இருந்துச்சு போயிடலாம். அப்பாவியா. சாரி, கமெண்ட்ஸ்குள்ள இல்ல, மக்களே கண்டென்ட்குள்ள போயிடலாம். கண்டென்ட்டுக்குள்ள போயிரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. சௌந்தர்யா நம்புறாங்க. இதை வச்சு ஒரு பிரேக் போகுது. முத்துக்குமார் ஒரு டைட் வைக்கிறாங்க. ரயானுக்கு ஒரு வெயிட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. எஸ். அப்புறம் ஏன் இதை வச்சோம் அதை வச்சோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பொசுக்குன்னு பார்த்தா விஜய் சேதுபதி இதோ வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாப்ல. போயிட்டு டிடிஎஃப் வின்னர் ரயான் அப்படின்ட்டார். எங்கடா அந்த ட்விஸ்ட் நீ ட்விஸ்ட் ஹலோ செட்டப் போட்ட மாட்டீங்களா? நடந்து வரும்போது புஷ்பானம் வந்துச்சா? ட்விஸ்டுக்கான மரியாதையே போச்சு அதாவது உங்களால. எது தெரியுமா யாரு வின்னர் சொல்லுங்க? ரயான். ரயான் நான் வந்து வாங்கிட்டு போங்க சார். எனக்கு அந்த அது இடத்துல நீங்க சொல்லி அவங்களுக்கு தெரியணும் சார். அவங்க சொல்லி உங்களுக்கு தெரியணும் சார். என்ன சார் நீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஹைப் கிரியேட்டே பண்ணலையோ அப்படின்னு இருந்தது. நான் டிடிஎஃப்பா யாருப்பா வின்னரு? ரயானா வா தம்பி. ரயான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. சார் நீங்க ஊன்னு சொன்னனே வந்துருவேன் சார் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே நிக்கிறாரு ரயான். ஓகே சார் ஓகே. நான் 24 வந்தேன் சார். எனக்கு 24 வயசு சார். ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போறேன் சார். நல்லா இருந்துச்சு. அது நல்லா அருமையா இருந்துச்சு. நல்ல விஷயம். அது அவருடைய கான்பிடன்ஸை காட்டுச்சு. ஆனா விஜய் சேதுபதி சாரும் சொன்னாரு, ரயான் அவர்களே இந்த ஒரு வாரம் பண்ண மாதிரி நீங்க இதுக்கு மாதிரி எல்லாம் பண்ணல. உங்க மாதிரி எனக்கு கோவமா இருக்கு. அதே கோவம் தான் நம்மளுக்கும் இருந்துச்சு. நிச்சயமா எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்போ கெப்பாசிட்டி இருக்குல்ல. அப்ப கெப்பாசிட்டி இருந்து அதை வேணும்னே காட்டாம இருந்தது வந்து தவறு தானே. அதுதான் நம்மளுடைய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இவ்ளோ நாள் அந்த எஃபர்ட் போட்டவங்க எங்க? உடனே எஃபர்ட் போட்டவங்க எங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பெருசா பார்த்தோம்னா ஒண்ணுமே நடக்கல. மறுபடியும் மஞ்சரியை வெளில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அழுகுறாங்க. அதுவும் மஞ்சரியை பத்தி பெருமிதமா பேசுறாரு. இந்த மாதிரி பல நம்ப முடியாத நம்பத்தகாத விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு காட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு படம் போட்டு காட்டுறேன். நாங்க உங்களுக்கு கேவலமா பேசுறோங்க. அது வெறும் டாஸ்க். மற்றபடி உங்க நான் மனசார புனிதமா வச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டுக்கு எல்லாம் செலுத்த போய் சில்லறை விட்டு மொமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஸ்வேரு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணார்ல. எனக்கு அந்த இடத்துலதான் ஒரு மாதிரி அந்த ரியாலிட்டியோட உச்சக்கட்டத்தை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஓகே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன கேம் வெளில போறாங்க எல்லாமே ஓகே. நாளைக்கு ஒரு 12 பேரு சரி 12 நாள் உள்ள இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளா உள்ள போவாங்க. நாளைக்கு கொஞ்சம் தாத்த நாளா போற மாதிரி ஒரு தகவல். இன்னைக்கு கொஞ்சம் பேர் போறாங்க, நாளைக்கு கொஞ்சம் பேர் போறாங்க, நாளைக்கு கொஞ்சம் பேர் போறாங்க. இந்த மாதிரி ஏதோ தகவல் எல்லாம் வருது. ஒரு 12 நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இது போகுது. முடிச்சுட்டு கடைசி அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களை எடுத்துட்டு போறது. அவ்வளவுதான் இப்ப நடக்க போறது பிக் பாஸ்ல. பேசிக்கலி இந்த 14 நாள் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன கெஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்காக ஒரு டாஸ்க் இல்ல ஒரு டான்ஸ், ஒரு திருவிழா கோலம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி இந்த எல்லா வாட்டியும் இந்த சீசன் எண்டுல வைப்பாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிக்க போறாங்களோ என்னவோ ஏதோ அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ் பணப்பெட்டி அது அடுத்த வாரம் நாளைக்கு. ஓகேவா? அது அடுத்த வாரமா இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வைப்பாங்களான்றதெல்லாம் தெரியாது. பார்ப்போம். ஃபைனல் வீக் வரைக்கும் கொண்டு போவாங்களான்றது தெரியாது. ஓகேவா? சோ இப்ப அந்த பிக் பாஸ் வீட்ல நிறைய எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கு அதனால இவங்களுக்கு பதில் இவங்கன்னு சொல்லுவோம். விஷால் பாத்தீங்களா? இந்த பக்கம் போட்டோ மட்டும் தான் மாறி, அந்த பக்கம் போட்டோ மாறிச்சார் பாத்தீங்களா? ஆல் போட்டோ 5 தான். ஆனா விஷாலுக்கு தெரியாத ஒரு ட்விஸ்ட் வீட்டுக்குள்ள வருது. ஏ ஜால்ராஸ் அர்ணா
அவர் தான் ஃபர்ஸ்ட் டேவே போறாராமே, இன்னைக்கே போயிட்டு இருப்பாரோ? ஆமா, அப்படிதான் ஒரு தகவல் வந்திருக்கு. ஓ மை காட். என்னென்ன நடக்க போகுதோ. இல்ல இப்படிதான் எல்லாத்துக்குமே நம்ம ஹைப் ஆகுறோம். ஆனா கடைசியில எல்லாமே புஸ்க் அப்படின்னு போயிடுது. அவங்க எதுவுமே ஹைப் பண்ண மாட்டாங்கன்னா நாம ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டிடிஎஃப் இன்னர் டாஸ்க் கண்டென்ட்ட ப்ரோமோலயே போட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு இது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா நான் வந்து கஷ்டப்பட்டு பிபி ஜோசியர் கடந்த 5 வருஷம் 5 வாரமா கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம தம்பி இந்த பிக் பாஸ் அல்டிமேட் பண்ற சபரி தம்பி பிபி ஜோசியர்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காப்ல அதே ஹேஷ்டாக்ல. உங்களுக்கு கிரியேட்டிவ் இல்லைன்னா ஏன்னா ஏன் கிரியேட்டிவ்ல மட்டும் நீ போடுறீங்க? எல்லாருமே இதுக்கு வந்து நம்ம கொந்தளிச்சு இதுக்கு நம்ம வந்து காப்பி ரைட்ஸ் கேட்டே ஆகணும் மக்களே. எப்படி நம்ம ஜோசர் கிட்ட இருந்து அந்த ஒரு கான்செப்ட் அவங்க சுடலாம்? அதெல்லாம் கேட்டா எங்க தம்புனையிலே யூஸ் பண்ணாதீங்களா, காப்பி ரைட்டை பிடிக்கிறோம்னு சொல்றாங்க. அதை பத்தி முதலுக்கே மோசமா போயிடும். காப்பி ரைட் எல்லாம் மறந்துடணும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கொந்தளிப்போம். பட் அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் பண்ண வேண்டாம். அது உள்ளே போட்டு புதைச்சிருவோம். அவங்க என்ன சொல்றது, நம்ம சொல்றதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். ஆரம்பிச்சு விட்டது. சரி, ஏதோ ஒண்ணு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அது வந்து ஒரு டிவி சேனல் வரைக்கும் போயிருக்கேன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு, பார்க்க நல்லா. எப்படி இந்த ரைட் பிரதர்ஸ் முதல்ல இந்த பிளேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் எத்தனையோ ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் இப்ப வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? ரைட் பிரதர்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி ஜோசரின் இந்த ஜோசியம் வந்து நினைச்சு நிற்கும். இந்த மாதிரி எல்லாம் பேசியதான் இந்த வாட்டி நான் சொன்ன 5ல 2 நடக்கல. அதுக்கே எல்லாம் ரைட் ராயலா வந்து நடக்கல சார், சார் நடக்கல சார், உள்ளதான் சோர்ஸ் இருக்குன்றீங்க, நீங்க சொல்றது நடக்கலையே அப்படின்னு. அறிவு கெட்ட பசங்களா, நான் சொன்னது ப்ரெடிக்ஷன். இன்னொரு விஷயமும் சொன்னேன், இதுக்கு தேவைப்படுறது உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது. உள்ள இன்ஃபர்மேஷன் கழிச்சு நான் போட்டு காசு சம்பாதிக்கிறேன், இம்ப்ரெஷன்ல சம்பாதிக்கிறேன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது வேற, அது ஏமாத்துற ஃப்ராடு கூட்டம். அது நாம கிடையாது. நாம பண்றது ப்ரெடிக்ஷன். அதுக்கு தேவையானது காமன் சென்ஸ் அப்படின்றத ரிவ்யூல தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். சொன்னோமா? சொன்னீங்களே. அப்படி நம்ம சொல்லி இருக்கும் போது இவனுங்க கதறாங்க. இன்னைக்கு காலையில சௌந்தர்யாவோட ஒரு வீடியோ வந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அதாவது முத்துக்குமரனுக்கு பதில் ஆனந்தின்னு சொல்லும் போது முத்துக்குமரன் மண்டை கழுவுறாரு, ஆனந்தி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோ வருது. அந்த ப்ரொமோக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம், கரெக்டா? அதுக்கப்புறம் கண்டென்ட்ல இன்னொன்னு வருது, அவங்களும் பண்ணுவாங்க ஆனா இவர் மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை. இப்போ உடனே காலைல கலாச்சிங்க சௌந்தர்யாவை, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஏய், இவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க, இந்தியா கேபிட்டல் சென்னை நாயடா, என்னடா பண்ணீங்க? என்ன தெரியுமா பண்ணாங்க? As we are சௌந்தர்யா fans, please change இந்தியா கேபிட்டல் சென்னை அப்படின்னு சொல்லி சிஎம்ஓ பிஎம்ஓ டாக் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கு அறிவு. இவனுங்க நம்ம கிட்ட வராங்க. இதுல ஒரு கும்பல் வேற, சௌந்தர்யாவை வீட்டுக்குள் செல்லும் கண்டஸ்டன்ஸ்கள் யாரும் போய் பயமுறுத்தியோ பிதற்றியோ வெளியில் நடக்கும் அநீதியை அவர்களுக்கு எடுத்துரைத்தோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா சௌந்தர்யா பயப்படுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க சௌந்தர்யா வந்து ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு சிறுத்தை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது கிடையாது. சௌந்தர்யாவுக்கே தெரியாது வெளியில இந்த மாதிரி இவனுங்க வந்து சௌந்தர்யா பேரை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அது எங்கவோ உள்ள போய் வெளிப்பட்டு விடுருமோ. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட்டு போய் இந்த கடைக்கு ஓபன் பண்றேன், அந்த பிரியாணி கடைக்கு கூட்டு போறேன், இந்த தள்ளுவண்டி கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லி எந்த ஃபன்னையும் பண்ணி காசு சம்பாதிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு கூட்டம் பதட்டத்துல இருக்கு. ஏன்னா இன்டர்வியூலே ஆர்ஜி ஆனந்த் என்ன சொன்னாங்க, நான் சௌந்தர்யா பத்தி பேச மாட்டேங்க அப்படின்னாங்க. இந்த வீட்டுக்குள்ள போய் சொன்னா என்ன நடக்கும்? சௌந்தர்யா, நான் என்னடா செஞ்சேன், யாரா இது என் பேரை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அதே அப்புறம் தட்டிக்கலாம் அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. நிச்சயமா அது நிச்சயமா நடக்கும். அவங்க எப்போ வெளியில வந்தாலும் இவ்வளவு நெகட்டிவா இருக்குது சௌந்தர்யா ஆக்சன்ஸே கிடையாது. இந்த வெளில இருக்க கும்பல் தான்.
முட்டு தரேன்ற பேர்ல முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திடீர்னு நீங்க ஸ்பேஸுக்குள்ள போனா விஜய் விஷால் ஃபேன்ஸ் பெஸ்ட் பிக் பாஸ் ஜெனரல் ஆடியன்ஸ்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட். ஏங்க சௌந்தர்யாவை பத்தி அவர் பேசுறது ஓகேங்க, அதான் மன்னிப்பு கேட்டாரு, 4 வாட்டி மன்னிப்பு கேட்டாரு, அவ்வளவுதாங்க. 4 பசங்க அப்படிதாங்க பேசுவோம். அப்படிதான் பேசுவோம். யாரும் பேசுறது இல்லையா, என்னமோ எல்லாருமே ஒழுங்கு மாதிரி பேசுறீங்க அப்படின்றாப்ல ஒரு பையன். நல்லா வளர்ந்துருக்காங்க உங்க அப்பா, நல்லா வளர்ந்துருக்காங்க அப்படின்ற மூமெண்ட் தான் மைண்ட் வைஸ் இருந்துச்சு. ஜெனரலைஸ் ஆஃப் ஆல் த மென்ஸ், பெண்களை இப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு. ஏய் நீ தற்கூரி, நீ தருதல நீ பாப்படா, எல்லாரும் ஏன்டா பாக்கணும், உன் தலைவன் பாப்பான்டா. நான் என்ன கேக்குறேன், சௌந்தர்யாவை அத்தனை கேமரா முன்னாடி கேவலப்படுத்த தெரிஞ்ச விஜய் விஷாலுக்கு, இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சொல்ல தெரிஞ்ச விஜய் விஷாலுக்கு, அதே விஷயத்த சௌந்தர்யா இதெல்லாம் உன்னை சொன்னமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க இருக்குது. ஏய் சௌந்தர்யா, நான் உனக்கு தப்பா பேசிட்டேன், சாரி. சத்யா அப்படி பேசினாரா? சத்யா சௌந்தர்யா பத்தி என்ன பேசினாரோ அதை சொல்லி, நான் இதை பத்தி உன்னை பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதை வச்சு சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, அது சின்ன கண்டென்ட்டை வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல சத்யா அப்படி சொன்னாங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா. அப்ப இது விஜய் விஷால் கண்டென்ட்ல சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமா இருந்திருக்கும். எனக்கு இப்ப வரைக்குமே சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த ஒண்ணு பண்ணி அவங்க குடும்பம் கிடையாதா? உள்ள இருக்கவங்க மன்னிப்பு கேட்டா ஓகேவா? அந்த பொண்ணு குடும்பம் கிடையாதா? அந்த குடும்பத்தாளுங்க அதை பார்த்து எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபியூச்சர் கிடையாதா? அது ஏன் அவங்க உள்ள வரும்போது கேட்கல சார்? அவர் ஃப்ரெண்டோ விஷ்ணுவோ இல்ல அவங்க ஃபேமிலியோ உள்ள வரும்போது ஏன் விஷால கிட்ட அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கல? ஏதாவது ஒண்ணு இன்டைரக்டாவது கேட்டிருக்கலாம்ல. ஆமா, விஷால் விஷ்ணு ஒரு குட் புக்ஸ்ல இருந்து ஓடி போயிடணும். அவரே அந்த பாவம், அவரே லவ் ட்ராக் போட்டுட்டு இருந்த மனிதன் உள்ள போனதுக்கு அப்புறம் மேரி மீன் போட்டா அவர் கை கால் பதட்டம் வருமா வராதா? போன சீசன்ல சௌந்தர்யா விஷ்ணுவும் பிரியங்கா பூர்ணிமாவை பத்தி பேசியிருக்காங்க. சாரி, பிரியங்கா விஷ்ணு பூர்ணிமாவை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க விஷ்ணு அந்த ஜென்யூனா இருப்பாரு அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. இந்த வாட்டி இது அப்படியே மாறும்போது அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? அவரே அந்த பதட்டத்துல இருந்து வெளில வராம ஏதோ ஒண்ணு பேசிட்டு வந்துட்டாப்ல. அவரே போன சீசன்ல தனக்கு இருந்த நெகட்டிவா சௌந்தர்யா பேரை வச்சு பாசிட்டிவா மாத்திக்கலான்னு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் வச்சுப்போம் தனியா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. பட் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை போய் திருப்பி சொல்ல முடியாதம்மா, பொண்ணு கேம் ஸ்பாயில் ஆயிருமோ, பொண்ணு அழுதுருமோ, பொண்ணு வெளில வந்துடும் தோணுமோன்னு தோணும்ல. பட் நான் சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா எனக்கும் வரும்ல, அதை நியாயப்படுத்துறாங்க. சரி ஓகேப்பா, மன்னிப்பு கேட்டா விட்டுறலாம், ஜெயில இருக்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கறாங்க, ரெடியா இருக்காங்க, விட்டுலாமா? ஒரு சின்ன திரையில தெரியுற ஒரு சீரியல் ஆர்டிஸ்டுக்கு நீ இவ்வளவு தூரம் சொம்படிக்கிறீங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளவு சொம்படிக்க முடியும்? தர்ஷிகா லவ் பண்ணலங்க. சரி, ஒரு பொண்ணு ஆசையா இருக்கு சொல்லிட்டு வா படுத்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட அது கேட்கலாமா? உங்க வீட்டு பொண்ணுகிட்ட நான் கேட்டா ஒத்துப்பீங்களா? தவறு இல்ல. நான் கேட்கிற பதில் கரெக்டா இல்லையாமா? கரெக்ட் தான் சார், தவறுதான். ஹக் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் அவர் வாண்டடா தர்ஷிகா பண்ணணும்னே நிறைய விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு. திருப்பியும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அவங்களோட பேரை யூஸ் பண்ண இல்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி முட்டு கொடுக்கும் போது சோசியல் மீடியால ரொம்ப கடுப்பா இருக்கு. நீங்க எதுக்கு முட்டு தரீங்களோ அதுக்கு முட்டு கொடுங்கடா. சொசைட்டியோட இதுல நீங்க முட்டு கொடுக்காதீங்க. ஆக்சுவலா ரெட் கார்டை கொடுத்து வெளில அனுப்ப வேண்டியது. சீசன் 7ல ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணாமே ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவர் பேசினாரு, வாய் திறந்து பேசினாரே தவிர அனுப்பிச்சிட்டாங்க. இவன் எல்லா வேலையும் பார்த்திருக்காப்ல தம்பி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சோசியல் மீடியால நடக்குது நிறைய விஷயங்கள். இப்ப லாஸ்ட் 15 நாள்ல இருக்கும். இந்த கேம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னும் போது, இந்த கேம் தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்களை நோக்கிதான் நகருதுன்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நாலாவது இடத்துக்கு சௌந்தர்யா, மஞ்சரிக்கு பதிலா சௌந்தர்யா வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சௌந்தர்யா டிசர்வ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, சௌந்தர்யா ஒரு 2-3 இடத்துல புள்ளி எல்லாம் பண்ணாங்க, அதுல மாற்று கருத்துலாம் இல்லை, அதெல்லாம் தவறுதான். சரியா? ஆனா சௌந்தர்யாவை விட
பவித்ரா அங்க இருக்கான், பவித்ரா இந்தியன். பட் அவங்க கேமுக்கு ஒன்றும் பெருசா பெரிய கான்ட்ரிபியூஷன் தரல. மத்தபடி அருணியோ விஷாலையோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் நிப்பாட்ட முடியல. மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. அருணை கூட ஏத்துக்கலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அருண் அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா மேபி ஏன்னா அருண் அவருடைய கேப்டன்சில எல்லாம் பெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஆமா. ஆனா விஜய் விஷால் என்னதான் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யுது. சரி, ஓகே, உள்ள 15 நாள் என்ன நடக்குதோ, பிக் பாஸ்க்கோ விஜய் டிவிக்கோ என்ன நடக்குதோ அது பார்த்தோம். இன்னொரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு. விஷால் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்தோன்னே பாத்தீங்களா, அடிப்படைத்தான் என்ன வந்தாலும் நான் பார்க்கலையே அப்படின்னும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல அருண் வந்து சார் நான் போனேன் சார், அங்க பார்த்தேன் சார், நாங்க பேசிட்டு வரோம் சார் சொல்லும் போது, இதுக்கு என்னடா புதுசா முட்டு தருவீங்க விஷால் ஃபேன்ஸ் அப்படின்னா கமெண்ட். சேனல்ல 2 பேரும் பாத்துக்கிட்டோம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எது ஒரே ஹவுஸ் மேட்ஸ பாத்துக்கிட்டோம்னு சொல்லக்கூடாதுன்னு சேனல் சொல்லியிருக்கோம். எப்படிதான் இவ்வளவு அறிவுடா உங்களுக்கு தம்பிகளா தங்கச்சிகளா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல போயிட்டு நடு வீட்டுல நின்று சுத்தி போட்டு கண்ணு பற்றும் சிம்பிள் அப்படின்றாங்க. கீழே போய் ஒரு ஷோல 2 பேரும் பார்த்து அப்ப திருப்பி எதுக்கு அந்த அருண் சொன்னதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க? இருக்காது, இருந்தா ஏன் எப்படி போட போறாங்க? சரி, இந்த மாதிரி ஒரு அப்படியே அவர் அப்படி சொல்லிருப்பாரு விஷாலு, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒருவேளை மயக்கத்துல இருந்திருப்பாரோ? ஞாபகம் இல்லங்க, அங்க வெளியில ஒரு டீலிங் எல்லாம் நடந்துச்சாம். என்னது அமிச்சிடாதீங்க வெளியில அப்படின்ட்டு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரிதான் ஒரு தகவல் வந்திருக்கு. நம்மளுக்கு தகவலா தான் வந்திருக்கு. அது நம்மளுக்கு நடந்துச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. இப்ப எப்படி விஷால் வந்து சொன்னாரு, பார்க்கல, நானும் பார்க்கல, தகவலா தான் வந்துச்சு. என்ன பண்றது? ஏன்னா இது வரைக்கும் விஷாலுக்கு எத்தனை ஃபேன்ஸ் வரான்னு தெரியல, ஒரு 10-15 பேர் தவிர்த்து ஆள் இல்லை. ஆனா ஓட்டு அன்அபிஷியல்ல மட்டும் விழுகுது. எப்படி இத்தனை வாரம் இல்லாம அது எப்படி இப்ப விழுகுது? அப்படி என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து. இன்னைக்கு மஞ்சரி அவங்களுடைய எவிக்ஷன் அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு இமோஷன் இருந்துச்சு, சம் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ். விஷால் மட்டும் நமக்கே இது கொஞ்சம் ஓவரா இருக்கோ, டூ மச்சா இருக்கோ இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்ற மாதிரி அவர் ஏதோ தனியா இருந்த மாதிரி இருந்தது. தனியா அவர் வந்து டிராவல் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் டைம் அப்போ மட்டும். இது வந்து விஷால் மேல வன்மம் அதெல்லாம் கிடையாது சார். நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல தான் போடுறாங்க, விஷால் மேல உங்களுக்கு என்ன வன்மம். இது வன்மம் கிடையாது. நம்மளுக்கு மாமனா மச்சானா இல்ல சொத்து தகராறா, நம்மளுக்கு வேற என்ன தகராறு அவங்க கூட? அதுதான் நான் கேக்குறேன். ஒரு பிளேயரா அங்க இருக்கிற எல்லார பத்தியும் தான் நம்ம பேசுறோம். அப்படிதான் நம்ம இதையும் பேசுறோம். சோ யா, ஓகே. அண்ட் மஞ்சரி எவிக்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சரி எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிற? ஃபேரா அன்ஃபேரா? நிச்சயமா அன்ஃபேர் தான். டாப் 5 ஓட டிசர்வ்டு கேண்டிடேட். அவங்க வந்து வின் பண்றாங்க பண்ணல அதெல்லாம் கிடையாது. பட் டாப் 5ல அவங்க இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க டிடிஎஸ் ஓட அவங்களோட மிஸ்டேக்னால தான் அவங்க வெளில போவாங்கன்றத நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டுருந்தேன். சொன்னீங்க. அதுவும் என் ஜோசியம் தானடா, பூசு பசங்களா, அது தெரியாம கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்கு. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.